ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மன்னார்குடி அன்னபூரணி. தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத இந்த காணொலி மூலம் நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு 1-4க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருங்க. 1ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 6இல் மறைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைனாலும் அவருடைய பார்வையானது 10ஆம் இடத்தையும் தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தையும் தனுசு ராசியின் 12ஆம் இடத்தையும் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்க போகுதுங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இவர்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் லாபங்கள் யோகங்கள் கிட்டும். கண்டிப்பாக தொழிலுக்காக ஒரு மாற்றம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதில் லாபங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு தனுசு ராசியினருக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் சுப விரயங்கள் இவங்களுக்கு ஏற்பட போகுது. இவர்களுக்கு இது வரைக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்லா தூக்கம் வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தனுசு ராசியினருக்கு ஏற்பட போகுதுங்க இந்த ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயங்கள் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது தனுசு ராசியினருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு வரப்போகுது. வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். அவருடைய பேச்சில் மேன்மை, குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சச்சரவுகள் சஞ்சலங்கள்லாம் நீங்கள் போதுங்க. இவங்களுக்கு குடும்ப வாக்கு மேன்மை ஏற்பட போகுது இவங்களுக்கு. அடுத்து இவங்களோட சொல்ல எல்லாரும் கேட்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களோட சொல்ல கண்டிப்பாக தனுசு ராசினர் சொல்கிறத கேட்டு வழி நடத்தி செல்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து 6இல் அமர்றதுனால தனுசு ராசிக்காரவங்க அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அந்த 4ஆம் இடத்தை பெருசு பண்ணுவார். பெரிய வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் தூண்டி விடுவார். தூண்டி விட்டு இந்த 4ஆம் இடத்து வேலையை தூண்டி 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்காந்துருக்காருல்ல, இப்போ 4ஆம் இடத்துக்காக 6ஆம் இடத்து வேலையை குரு பகவான் பண்ணிடுவார். கடன் வாங்க வைப்பார். குரு பகவான் 6இல் போய் உட்காந்துருக்காங்கன்னா 4ஆம் இடத்துக்காக வீடு வண்டி வாகனத்துக்காக கடன்கள் வாங்குவார்கள். பொருட்களை லோனில் வாங்குவாங்க. இது போன்ற அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். சனி பகவான் இவங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லது பண்ணக்கூடிய அமைப்பிலே இருக்கார் சனி பகவான். இவங்களுக்கு நல்ல யோகங்களை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசினரின் கணவருக்கு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ உடல்நிலையில் கோளாறுகள் ஏற்படும். உடல்நலக்குறைவு ஏற்படும். அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தொழிலுக்காகவோ வேலை நிமித்தமாகவோ இவர்களை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளில அவங்க போவாங்க. ஏன்னா 7க்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. உள்ள ராசிக்கு அதிபதியான குரு பகவான். அப்போ இந்த இடத்து வேலையை அவர் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தனுசு ராசிக்காரங்க இந்த குருவுக்குள்ளே பிரீத்தியை பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும். ராகு பகவானுக்கும் பிரீத்தி பண்ணியே ஆகணும். அவங்க 4ஆம் இடத்துல இருக்கார் ராகு பகவான். ரொம்ப பெரிய பெரிய ஆசைகளை தூண்டி விடுவார். பெரிய லெவலில் தூண்டி அவங்கள சிக்க வச்சுருவார் கொண்டு போய். அப்போ கவனமாக அவங்க இருக்கணும். பண விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால இவங்க பேச்சு வாக்கு ஸ்தானத்தை ஒரு குரு பகவான் பார்த்துருந்தாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய மனது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைவான நிலையில் இருக்காது. மன சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நெருடல் மனதில் கவலை இல்லை நோய் ஏதாவது இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தனுசு ராசியினருக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
ராசிக்கு அதிபதி 6ல் மறையிறது அவ்வளோ சிறப்பான ஒரு இது இல்லை கண்டிப்பாக தனுசு ராசிக்கு. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்காக முயற்சிகளை நிறைய செய்வாங்க. வீடு மாற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. வண்டி மாற்றுறது இது போல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கலாம். ஆனால் பெருசாக போய் எதுலேயும் போய் அவங்க சிக்கிக்கக்கூடாது. பண விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்துக்கணுங்க. குரு பயிற்சி இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புக்கு வரதுன்னா கண்டிப்பாக இவங்க குருவுக்கு பிரீத்தி பண்ணிகிட்டே இருந்தாகணும். குரு பகவானை போய் வியாழக்கிழமையில் அவங்க வழிபாடு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா குருக்களுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு, யானை, பசுமாடு இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பது ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.